ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜீவா, மூர்த்தி, கதிர், முல்ல 4 பேருமே இப்போ குன்னக்குடிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிடுறாங்க. கதிர் மூர்த்தியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா அண்ணனை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு ஜீவா கேட்கிறாரு. கொண்டுனா 2 பேரும் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு கதிர். நாங்க 2 பேரும் உன் அண்ணன்டா, உன்னை அப்படியா விட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. நீங்க என் மேல கோபப்பட்டு பேசாம இருந்தீங்கல்ல, எனக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்தீங்கல்ல, அது நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. நீ எங்களோட தம்பிடா, உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம்டா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. அடுத்ததான் நேரா இப்போ கதிரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. முல்லையோட அம்மா அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு முல்லை, போட்டிக்கு போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்காக மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் பத்தி அப்புறமா சொல்றேம்மா அப்படின்னு முல்லை சொல்றாங்க. உங்க 2 பேர் கூட சேர்ந்து வந்திருக்கிறீங்க, இவங்க 2 பேரும் உங்களை எப்ப பார்த்தாங்க, எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு முல்லையோட அம்மா கேக்குறாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காதம்மா, எல்லாத்தையும் பத்தி நான் அப்புறமா சொல்றேம்மா அப்படின்னு முல்லை சொல்லிடுறாங்க. கதிர் மனசுல நினைக்கிறாரு, என்ன ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்க கிளம்புறோம்ப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. ஜீவாவுமே மனசுல நினைக்கிறாரு, கதிரை ஒரு வார்த்தை கூப்பிடுங்கண்ணே, கூப்பிட்டீங்கன்னா கதிர் ஓடி வந்துருவானே அப்படின்னு நினைக்கிறாரு. மூர்த்தி இப்போ அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி கதிர் கூப்பிடுறாரு. அண்ணன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆமா மாமா, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க, உள்ள வாங்க மாமா அப்படின்னு முல்லை கூப்பிடுறாங்க. ஜீவாவையும் பார்த்து நீங்களும் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பரவாயில்லப்பா, இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மூர்த்தி. மூர்த்தி இப்போ மனசே இல்லாம அங்கிருந்து கார்ல போயிடுறாரு. முல்லை கதிர்கிட்ட சொல்றாங்க, அவங்க கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சீங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது பணம் கிடைச்சிருச்சு வீட்டுக்கு வரவான்னு கேட்டுக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாவை பார்த்துட்டு இப்போ கதிர் மனசுல நினைக்கிறாரு, அட்லீஸ்ட் நீயாவது வீட்டுக்கு கூப்பிடனே அப்படின்னு நினைக்கிறாரு. ஜீவா எதுவும் சொல்லாம கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாரு. அப்படியும் இப்போ மூர்த்தி போன காரு ரிட்டர்ன் வருது கதிரோட வீட்டுக்கு. என்னாச்சனே, கார்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. மூர்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா கதிர் அப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னே சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீடு வீடாவே இல்ல கதிர் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தாதாண்டா அது வீடு அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. அன்னை கூப்பிடுறேன்ல, என் கூட கிளம்பி வந்துருடா அப்படின்னு சொல்றாரு கதிர்கிட்ட. கதிர்மே இதே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அன்னை கூப்பிட்ட உடனே அவருமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.